ஏற்கனவே பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த மத்தியில் உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல வந்து கேஷ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து கேஒய்சி வைக்கல அப்படின்னா கேஷ் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கேஒய்சி ஏற்கனவே வச்சவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் நியரஸ்ட் உங்கள் கம்பெனி எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வைக்கலன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஒய்சி வந்து மார்ச் 31க்குள்ள வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ரூல் போட்டிருக்காங்க. அந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு சில பேர் வர முடியாதவங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு நீங்களே வந்து கேஒய்சி மொபைல் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நீங்களே வீட்டில் இருந்தாப்புல கேஒய்சி வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கைரேகை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதில் எப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம பேச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் தான் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன கேஷ் கம்பெனி வச்சிருக்கீங்க, இதில் இந்தியன்னாலும் சரி பாரத்னாலும் சரி, அதுக்கு பிளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப் வந்துடும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஆதார் பேஸ் ஆர்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் வந்து உங்கள் ஃபேஸ் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து இந்த கேஷ் கம்பெனி உள்ளதையும் வந்து ஓடிபி கொடுக்குறதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி அந்த ஓடிபியை போட்டு உள்ளே செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் வந்து கீழே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் காட்டும். அதை பார்த்து இல்லாமல் கீழே வந்து கேஒய்சி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க பேஸ் ஐடியை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து அதில் வந்து ஃபேஸ் வந்து ஸ்கேன் ஆகும். அப்படியே நீங்க வந்து அப்படியே கிரீன் வரும். இந்த கிரீன் வந்து கரெக்டாக மண்டே வந்து லைட்டாக ஆட்டி மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். ஏற்றி இந்த சைடு பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கேஒய்சி வந்து லாகிங் ஆயிரும். கிரீன் லைட் எரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்க கேஷ் கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வீட்டில இருந்தே நீங்க வந்து கேஒய்சி வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் இருந்தாப்லே கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் தெரியாத நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ முதல்ல ஷேர் பண்ணிக்கோங்க.